தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. சோதரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஏக சக்கராதிபதியே, யூதராஜ சிங்கமே, வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றியும் உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 அப்பா. நீ நல்லதர் 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 நல்லவர் அப்பா. எங்களுக்காக நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை போல நேசிக்க யாரும் ஆண்டவர் தகப்பனே. அப்பா, இந்த 4 மாதம் கர்த்தர் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த மாசத்தில் 1ஆம் நாளில் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே நாங்கள் கூடி வந்திருக்கோம் ஐயா. கூடி சமூகத்தில் வந்திருக்கும் ராஜா. உங்களை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, உங்களை போற்றும்படி, உங்களை வணங்கும்படி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்து முடித்தீரதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மேல் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. சாபங்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சாபத்தை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே தகப்பனே. எங்களுக்காக தரித்திரமான ஆண்டவரே, மரணத்தில் ருசி பார்த்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு அடிக்கப்பட்டீரே தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எங்கள் சமாதானத்தை ஊண்டு படும் ஆக்கிர திருப்பி நீ ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி. எல்லாவற்றும் செய்து முடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆட்கொள்ளும் உங்களுடைய பிரசனங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஆமென். யஜமானனே யஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். யஜமானனே யஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை திறந்து கொண்டு, அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்து ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். இரட்சகரை ஆராதிக்கிறோம் அப்பா. கனம் பொருந்த தேவனை ஆராதிக்கிறோம். மகிமைக்கிறவர் ஆராதிக்கிறோம். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர்.
அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாத வார்த்தையை சொல்ல எத்தனால் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்து ஆராதிப்பேன். ஆவியானவரே, அதை என்னையே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை என்னையே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். 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 ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென். கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்கள் துதிக்கு எத்தனை கோடி நாங்கள் இருந்து போதாது எழுதிருக்கு ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்கள் துதிக்கிற துதி, ஆராதிக்கிற துதி எப்போது எங்கள் வாயிலுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. அத தகப்பனே, நாங்கள் சுற்றி நிற்கிற பாவங்களையும் பாடங்களையும் தள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா யோசனைகளை, சிந்தனைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சிறைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதம் தகப்பனே என் கர்த்தரை பராமரிக்கிறீரே ராஜா. அப்பா, இந்த 2026ஆம் ஆண்டு தகப்பனே அப்பா, ஜனவரி மாசம் முதல் அப்பா ஏப்ரல் மாசம் முடியவர் 4 மாசம் என் கர்த்தர் அருமையா நடத்துனீங்களப்பா. என் சபை நடத்துனீங்களா ஆண்டவரே, அவன் குடும்பத்தை நடத்துனீங்களா ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. போக்கிய வரத்து ஆசீர்வதித்தீரே, உணவு கொடுத்தீரே, உணவு அப்பா அப்பா உடை கொடுத்தீரே, பங்கு வீடை கொடுத்தீரே ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீரே, நல்ல சுகத்தை கொடுத்தீரப்பா, சமாதானத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 செலுத்து. கர்த்தரை ஆராதிக்க வைத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே. எம்மை போல நேசிக்க யார் உண்டாண்டவரே. என் தகப்பன் நல்லவர் அல்லவா, நீ வல்லவர் அல்லவாப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, சொந்த குமாரனை பாவம் உப்பு கொடுத்தீரே ராஜா. தேவையான தந்து கொடுங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதிராக சொன்னீரே. நீங்க வானத்து பூமி படுத்து கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எழுதியிருக்கிறாண்டவரே. ஆமே நாமே நாமே நன்றி நன்றி செலுத்துறேன். உட்காருங்க. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை வாழ்ந்தேன் வேலக்கா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை வாழ்ந்தேன் வேலக்கா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆபத்து நாளிலே அனுகூல துணையமா இருக்கிறவரே, கூப்பிடும் போது பதில் நல்ல தகப்பனே இருக்கிறேன் சொல்லிடாண்டவரே. என்னால் வளர்க்கப்படுவதே சொன்ன தேவன், என் உள்ளங்களை வளர்ந்ததே அப்பா பிதாவே. இருக்கிறவாகவே இருக்கிறேன் என்று சொன்னீரே. இது ஒரு நாமமாக ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆவியானவரே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.
இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்களுடைய கருத்து நீட்டி எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு சொன்னீர் ஆண்டவரே. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சொன்னீரே. உன்னை முற்றிலும் கற்று வைப்பார். உன்னை கீர்த்திய புகழ்ச்சியம் வைப்பார். ஆமென். உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லா எங்களுக்கு நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லா எங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஓ தேவனே, என் தேவைக்கு மிக அதிகமானவர் நீர் அல்லவோ ஆண்டவரே. அபிஷேகம் தந்த நீர் அல்லவோ, வரங்கள் தந்த நீர் அல்லவோ, எங்கள் ஒவ்வொரு பயன்படுத்த நீர் அல்லவோ ஆண்டவரே. நாங்கெல்லாம் களத்துல கருவியா இருக்கும் ஆண்டவரே. வாழா இருக்கிறோமே, கோலா இருக்கிறோமே, பயன்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் எடுத்து பயன்படுத்தி நல்ல தேவனே தந்து வரங்களை பயன்படுத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்படுத்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்மை வராதீரே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன் நன்மை என்ற பாரத்தை நம்ம மேல சுமத்துகிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிற தேவன். உன் வாயை விரிவாய் தர நான் நன்மையினால் நிரப்புவேன் சொல்லிடாண்டவரே. தேங்க்யூ. க்ளோரி. ஆராதிக்கிறோம் அப்பா. ஆமென். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை காணத்தேன், சோதனை ஜெயித்தேன், மதுரை தாண்டேன் உம்பேலத்தால். தண்ணீரை காணத்தேன், சோதனை ஜெயித்தேன், மதுரை தாண்டேன் உம்பேல. அதனால் நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். க்ளோரி. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. ரே மகாதரோ. ஓ நன்றி சோதரகத்தாவே.
அப்பா நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையில நன்றியுள்ள இதயத்தோடு ராஜா நான் வந்திருக்கும் அப்பா. என் ரத்தத்தில் ஒவ்வொரு சொல்லுகளும் அப்பா நன்றியோடு என் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீரேப்பா. எனக்கென்று நான் இவர்கள் தெரிந்து கொண்டேன் சொன்னீரேப்பா. அன்றுவரே எங்கள் தாயின் கருவிலை பிரித்தெடுத்து நீரல்லவர் ராஜா. அன்றுவரே எங்கள் பரிசுத்தப்படுத்த நீரல்லவர் ராஜா. உமக்கு அழைத்த நீங்கள் தானேப்பா ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்க கர்த்தர் ராஜா. கர்த்தரை தெய்வமாக்குற ஜனங்கள் பாக்கியவான்கள் சொன்னீரே அப்பா. இந்த காலை வேளையிலே தகப்பனே 10,000 பேர்களும் சிறந்தவை ஆராதிக்கிறோம் தகப்பனே. சாரோனி ரோஜாவை ஆராதிக்கிறோம். பள்ளத்தாக்கு நீரையும் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. அழகில் சிறந்தவரே, அக்கீரமயமான கண்களை உடையவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவின் ஒரே பேரான குமாரனே, வானத்தில் வந்து ஜீவ அப்பவே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, எங்களுக்காக சிலுவையை பரிகாரம் செஞ்சவரே, ரத்தத்தை சிந்தி பரிகாரம் செஞ்சீரே ஆண்டவரே. ஓ விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, குற்றம் இல்லாதவரே, மாசற்றவரே, நித்திய பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா. யூத ராஜ சிங்கத்தை ஆராதிக்கிறோம் அப்பா. மரணத்தை ஜெயித்தவர் ஆராதிக்கிறோம். அல்பா ஒமேகா நாமங்களை ஆராதிக்கிறோம். பிசாசம் ரசிக்கிறவர் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். மரணம் இல்லாதவரே, சதா கால உயிரோடு இருக்கிறவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். நன்றி. நீ எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்தி துதிய பலியாக செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். காயப்பட்டார் நான் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் என் பாடுகள் சுகமானேன் தழுவுகளாமே. காயப்பட்டார் நான் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. ஹல்லேலூயா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்தி. ஓ நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா பலிகள் செலுத்துகிறோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் மனமே எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தின்று.
ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினால். ஆமென். சாபமானா நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தின்று. அவருக்காவின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்துகிறோம் தேவாதி தேவனுக்கு. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்துகிறோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை, எபினேசர் செய்த நன்மைகளை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. எபினேசர் அப்பா, எபினேசரைய கர்த்தாவே, இம்மத்தின் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கீங்கப்பா. கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஆண்டவரே எப்படி கர்த்தர் அருமையாக ஏந்தி தாங்கி சுமந்து அப்பா தகப்பன் போல தோழிகளை சுமந்து கொண்டு வந்தீங்களே, ஒரு தாயை போல அரவணைத்து வந்தீங்களேப்பா. அப்பா கரண்டு போன பாதைகளை எங்கள் கைகளை ஏந்து கொண்டு போறீங்களா ஆண்டவரே. அப்பா சோதரம் கர்த்தாவே. அப்பா நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறோம். நம்ம கர்த்தர் கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்க தேவன் ஆவியாக இருக்க ராஜா நீங்க சொன்னீங்களப்பா, பார்த்து விசுவாசிக்கிற விட காணாத விசுவாசிக்க நீங்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. நாங்க பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீட்பு இங்க இருக்கீங்கப்பா. எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் நீங்கள் கூடி இருக்கிறீர்களோ அங்கே வாசம் செய்ய சொன்னீங்களப்பா, வாசம் செய்ய சொன்னீங்களப்பா. அப்பா இந்த மேல் வீட்டு அறையில, அப்பா இந்த மேல் வீட்டு அறையில, இந்த ஜெப வீட்டுல கர்த்தர் ஆவியை வைத்திருந்த வல்லமை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே. அதில் இயேசுவை கூப்பிட போது நீ வந்துடுறீங்கப்பாங்க. நீ துதியை நீ தூரமாக ஏற்றுக்கொள்றீங்கப்பா, சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்றீங்கப்பா. சமாதான பலிகளை ஏறெடுக்கிறோம், அது உகந்த காணிக்கையாக செலுத்துகிறோம், சுகந்த வாசனையாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ள மாட்டவரே முதலின் காலைய சோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. துதிக்க கூடாத கோடி தூதுவதா இருக்காங்க பரலோகத்துல. ஆனா நாங்க துதிக்கும் போது ஆண்டவரே எங்க துதிரை பிரியம் கொள்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொன்னீங்க நீ என் மகன், என் மகள் சொன்னீங்கப்பா. நீ என் மகள், என் மகள். அதை நீ துதிக்கும் போது என்னால் உட்கார முடியாது. கண்டிப்பா நான் மத்தியில் அசுவாடி என் நாமத்தை உயர்த்தின உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களப்பா. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், நீங்க வெளியேறப்பட்டவர்கள், நீங்க தேவனுடைய இளவரசிகள், நீங்க ராஜாக்கள், நீங்க ராஜாத்திகள் நீங்கள். ஆமென். பிரியமே ரூபவதி கர்த்தர் உங்களே பிரியமா இருக்கிறார். அவர் நம் நேசர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்பா கோடி கோடி நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் முடிச்சுட்டீங்கப்பா சிலுவையில, எல்லாம் முடிஞ்சு சொன்னீங்களே பிதாவே. நன்றி நன்றி செலுத்துறோம்ப்பா. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். என எழுத நிற்போம். சங்கீத புஸ்தகம் 115 வசனம். 115 சங்கீதம். வசனங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். நல்லவர் ஆண்டவரே, எங்க தேவாதி தேவனே, ஆதியிலே வார்த்தை தேவன். அப்ப நீங்க இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்பா கிருபையும் சத்தியம் ஆண்டவரே, மோசேயின் மூலமா எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமே உண்டாயினப்பா. புதிய உடன்படிக்கைக்கு பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே உங்க கிருபையை விசுவாசிக்கிறோம். வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க நல்ல போதகரே, எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதம் 115 சங்கீதம்.
எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவும் செய்கிறார். அவர்களுக்கு வாயிருந்தும் பேசாது, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவர்களுக்கு காதில் இருந்தும் கேளாது, அவர்களுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவர்களுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவர்களுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டைகளால் சப்தமும் விடாது மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தர் சொல்ல, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, ஆமென். நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்கள் வானத்தை பூமி படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மே மாசம் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியில அடைக்கலமா நம்பி ஓடி வந்த எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா நீ சொன்னீங்க இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் தான் துணையா இருப்பார், கேடகமா இருப்பார் சொன்னீங்களா ராஜா. ஓ தேவனே, நம்புறோம் ராஜா, நான் நம்புவது கர்த்தராலே வரும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட பேசுவீராகப்பா, எங்களை இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த மே மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்க ரொம்ப வெளியேறப்பட்டவங்க நீங்க, அதனால இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா இயேசுநாதர் உங்களுக்காக கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கும்படி கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் நம்ம பிறகுறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்ச பாவத்துக்காகவும் கர்மத்துக்காகவும் நம்ம சாபத்துக்காகவும் அவர் என்ன பண்ணார், நமக்காக நம்ம இடத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில சபிக்கப்பட்டவராக, தாத்தா சாபம், தாத்தனுக்கு தாத்து சாபம், கூட்டல் சாபம், ஆதார சாபம், தலைமுறை தலைமுறையா தலைமுறையா ஜென்ம ஜென்ம ஜென்மமாக மனுஷனை பாதிக்கப்பட்ட இந்த சாபம், தலைமுறை சாபத்தை யாரால அடைக்கலமா நம்பி இயேசு ஏற்றுக்கொண்டாங்க சொந்த ஜனங்களாக, அவர் எல்லாரும் ஆண்டு இந்த கிருபையை கொடுத்துக்கிறாரு. உனக்காக நான் சாபமாயிட்ட சிலுவையில, நான் சாபமானபடியால் என்னுடைய ஆசீர்வாதம் தலைமையில இருக்கு. அது வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமுள்ள வார்த்தை அது, the word of God, வார்த்தையான தேவனானவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், ஆரோன் குடும்பத்தில் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், உங்கள் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆபிரகாம் கிட்ட யாருமே போக முடியல, பகல் எல்லாரும் பயப்படுறாங்க. அவருக்கு நம்ம குறவை கொண்டாங்க, விரோதமா பேச முடியல, எழும்ப முடியல. அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, சபிப்பேன், நான் சபிப்பேன், நீ ஆசீர்வதிச்சா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்றாரு. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாயை காத்துக்கொள்ளணும்.
ஆமென். இப்போ அதுதான் நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு வாரமும், கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, இந்த தலைப்பில் பேசிக்கொண்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நல்ல நாட்கள் நம்ம பூமியில பார்க்கிறோம்னா, தேவன் சொல்லிட்டாரு வானத்தில் போய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆமா, ஆனா நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை நம்ம வாழ்க்கை அதை பலிக்கணும்னா, நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவர் சொன்ன நீ சில காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அதை கிரியை செய்யணுமா? ஆமென். அப்படி நல்ல நாட்கள் பார்க்கணும்னா என்ன சொல்ற ஆண்டவர், நீங்க அழைக்கப்பட்டது ஆசீர்வாத சுதந்திரிக்க அழைக்கப்பட்டீர்கள் அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. கூடுமா எல்லாரும் நீங்க சமாதானமா இருங்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க பாத்துற, நீங்க அது அறிந்து புரிஞ்சு எல்லாரும் பெஸ்ட் பண்ணுங்க நீங்க. அல்லேலூயா. நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும்னா, நம்ம நல்ல நாட்கள் பார்க்கணும்னா யாரையும் பின்னாடி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவர் சொன்னீங்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. அது ஆண்டவர் சொல்லிட்டார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வந்தார். இஸ்ரவேல் அடிமையா இருந்த எகிப்தில அவங்க கர்த்தர் பலத்த கரத்தினால் ஓங்கின புயத்தினாலும் அவர் விடுதலை கொண்டு வந்தாரு. பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போக சொன்னாரு, பிராமிஸ் பண்ணாரு. நிறைய பேர் அது பார்க்கல, தேசத்துக்கு போல. ஏன்? அவங்க வாய் சரியில்லை. அது போல இன்னைக்கு நம்மளும் சொல்றாரு, வார்த்தை எல்லாரும் கொடுக்கப்படுது, உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்க நல்லா பார்க்கணும்னா வாயை காத்துக்கோ, தப்பு தப்பா பேசாத, சபிக்காத, சண்டைப்படாத, கோபமா இருக்காத, எல்லாத்தையும் விட்டுடு, நீடிய பொறுமையா இரு, ஆளும் கணிகளோடு இரு. அல்லேலூயா. அப்போ நீ நல்ல நாட்கள் பார்க்க முடியும். புறம்பெரு திரிகிறவன் நம்மை காண மாட்டான். நாம் அடக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, மனுஷன் பார்த்தனா எல்லா மிருக ஜீவத்தையும் அடங்கிட்டானா, ஆனா வாயை மட்டும் அடக்க முடியல. பார்த்து வைக்கிற நீங்க எல்லாம் சர்க்கஸ் போயிருக்கீங்க. சிங்கத்தை என்ன பண்றான்? அடக்குறான். சிங்கத்தை என்ன சொல்றான்? எகிரி குதியான்றான். எகிரி குதிக்கிறது ஒரு பெரிய சொராமியன் சார்க்கு மனுஷனை கொண்டு போட்டுறது. அதுதான் எகிரி குதி வந்து தண்ணியில் எகிரி குதிக்கிறது. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றான். ஆனா வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றாரு. இந்த வாயை சாவுக்கு எதுவாக தான் இருக்குது, யாரும் அடக்க முடியல, ரொம்ப வீரியம் கொண்டுதான் இருக்குது. குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருக்குமா, அது 800 கிலோ 900 கிலோ இருக்குமா. குதிரை வெயிட் எவ்வளோ? 800 கிலோ 900 கிலோ, ஒரு டன்னு கிட்ட இருக்குமா. மனுஷன் மிஞ்சி போய் எவ்வளவு கிலோ இருப்பாங்க? ஒரு 30 கிலோ 40 கிலோ மனுஷன் இருப்பான் வெயிட்டு. 60 100 கிலோ வச்சுக்கோங்க. ஆனா குதிரை வெயிட் எவ்வளோ? ஒரு டன்னு 1000 கிலோ இருக்குமா குதிரை. அவ்வளவு வீரியம் கொண்டதான். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? மேல உட்காந்து அந்த குதிரை என்ன பண்றான்? அடக்குறான். அது கடிவாள கொடுத்து அது அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி அது ஆட்கொள்றாது. அது எப்படி போடுமோ, குதிரை எப்படி போடணுமோ அது என்னப்பா அது ஏற்ற மாதிரி திருப்புறாத. கப்பல்களை பாருங்க, கப்பல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது நடத்து கொண்டு செல்கிறவன் அது எங்க போறது என்று முடிவெடுத்து சின்ன சுக்கானால புயல் எடுத்து என்ன பண்றான்? நோக்கி அந்த கப்பலை கொண்டு செல்றான். எவ்வளவு புயல் அடிக்குது, எவ்வளவு கடல் பிரச்சனைங்க வருது, அதெல்லாம் எதிர்கொண்டு அந்த கப்பல் என்ன பண்ண எங்க போனோமோ, எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேருது. அப்ப நீ எங்க போய் சேரணும்? நீ தீமையில இருந்து நன்மைக்கு போகணும். அல்லேலூயா. சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போகணும். நீ வியாதியிலிருந்து சுகத்துக்கு போகணும். நீ தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போகணும். நீ அல்லேலூயா. அப்ப இதுல எப்படி நான் உன் வாயை கொண்டு நீ திருப்பணும், உன் வாயை கொண்டு நீ மாத்தணும். அல்லேலூயா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான். மரணம் ஜீவனம் உன் வாயில் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். ஆமென். வீட்டுல மாங்காய் செடி போட்டு கொய்யாக்காய் வரணும் பார்த்து வருமா? வராது. என்ன வச்சிருக்கோம்? மாங்காய் கொட்டை உள்ள வச்சிருக்கோம். அப்ப என்ன வரும்? மாங்காய் தான் வரும். இல்ல மாங்காய் விதைச்சிட்டேன், எனக்கு மாங்காய் வேணாம், இப்போ கொய்யா மாங்காய் வருமே, கொய்யா போடுனா போட கொய்யா ஆனணும். என் விதை அந்த மாதிரி, என் விதை அந்த மாதிரி, என் பிறப்பு அந்த மாதிரி. நீ என்ன போட்டிருக்க அதுதான் கொடுப்போம் உனக்கு. வந்து கர்த்தர் பூமி அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு பூமியை. இது போல முளைச்சு வருது. அது போல வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்.
வல்லமையில வார்த்தை, வாயில ஜீவனை வச்சிருக்க, மரணத்தை வச்சிருக்கன்றாரு. நீ என்ன சொன்ன நடக்கும்ன்றாரு. அப்ப எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. அப்போ என் வாய் தானே, நான் பல பேசிடுவேன், கோவப்பட்டுருவேன், நான் டென்ஷனே ஆயிடுவேன். ஹலோ, அப்படிதான் இருந்து நம்ம ஆசீர்வாதமோ சுதந்திரிக்க முடியாது. நீ நல்ல நாட்கள் பார்க்கணும்னா நீடிய பொறுமையாரு, தயவாரு, அன்பாயிரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, 9 கனிகள் நிரப்பப்படு, இயேசுவை போல இருந்தார். அல்லேலூயா. பிரச்சனைங்க வரும், இப்பக்கம் நெருக்கப்படுறோம், ஒரு பக்கம் நெருக்க போல் சொல்ல, இப்பக்கம் நெருக்கப்படுறோம், துன்பங்கள் வருது, துக்கப்படுறேன், தள்ளப்படுறேன், மனசுல புறக்கணிக்கப்படுறேன். ஆனா நான் இதுல நானு அட்ஜஸ்ட் பண்ணது கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு ஜெயம் கொடுக்க தேவன் இருக்கிறாரு. அது நான் முற்றிலும் நான் ஜெயம் கொடுக்கிறதாக இருக்கிறேன் என்று இக்காலம் பாடுகிறேன். என்ன செய்ய முடியும்? வரப்போற மகிமைக்கான காத்து இருக்கேன். அல்லேலூயா. அதான் காணாத நோக்கி பார்க்கிற எனக்கு அது சீக்கிரத்து நீங்கும். இந்த லேசான உபத்திரவம், சொல்லுங்க, லேசான உபத்திரவம். அல்லேலூயா. ஆமா, அதனால சொன்னாரு, நான் விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. நீ சொல்லு, ஆத்மாவே கர்த்தரே கூட இருக்காரு. மனமே, நான் பயப்பட மாட்டேன். இந்த வியாதியோ, இது குறைவோ, இது தீமையோ, இது நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. என் அழைத்து கூட இருக்கிறாரு. நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த பொல்லாப்புகளை பயப்பட மாட்டேன். அவர் கோரும் தடியும் அவர் வசனமும் தேவ பிரசனமும் என்னை தேற்றும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் சொல்கிறேன், தேவனே சகாயர், நான் பயப்படேன். இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி என்ன செய்ய முடியும்? இந்த சூழல் என்ன செய்ய முடியும்? இந்த குறை என்ன செய்ய முடியும்? இந்த பிசாசு என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். சொந்த குமாரனை பாராமல் உனக்காக ஒப்புக் கொடுத்தவர். நிச்சயம் அதோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார், உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு. எப்படி ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்க எண்ணத்தை மாத்து, அப்புறம் வாயை மாத்து, அப்புறம் கேளு, பெற்றுக்கொள் என்றார். ஆமென். இப்ப லாசர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவன் என்ன சொன்னாரு? லாசர்வே வாழ்னாரு. லாசர் வெளியே வந்தாரா? அதுபோல காலை என்ன செஞ்சாரு? அங்க கல்லை புரட்டுங்கள் சொன்னாரு. ஏன் அந்த செய்ய முடியாதா? மரித்தவரை உயிரோடு வெளியே வாழ்றாரு. அப்ப கல் சாதாரண கல் தானே. அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சவர் கல்லை விலகி போயிருக்கும், தூத்துவா இருக்கும். அது நான் சொல்ல கல்லை புரட்டுங்கள் சொன்னாரு. அப்படின்னா நீ ஒரு காரியம் செய். நீ அப்போதே பார்க்கணுமா? அதிசயங்கள் பார்க்கணுமா? நீ ஒரு காரியம் செய்யணும். விசுவாசமா என்ன செய்யணும்? கல்லை புரட்டு. அல்லேலூயா. அப்படியே சொல்ற, நீ விசுவாசம், நீ ஆச்சரியப்படணுமா? உன் எண்ணத்தை மாத்து. அல்லேலூயா. உன் எண்ணத்தை மாத்து, உன் வாயை மாத்து. அப்ப நிச்சயம் நீ நல்ல நாட்களை நீ பார்ப்ப. ஆமென். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அற்புதம் நடக்கணும், நம்ம விசுவாசிக்கிறோம். அப்பா அதிசயங்கள் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, எல்லாம் ஓகே. ஆனா உன் எண்ணங்க மாறலையே. நான் செய்வேனோ செய்ய மாட்டேனோ, வருமோ வராதோ, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, என் ஜபத்தை கேட்கிறாரா இல்ல தெரியலையே. பிரோசம் வந்து குற்றப்படுத்துறவன், இல்ல இல்ல நீ சரியில்லை, நீ பழைய பாவத்தை நினைச்சு பாரு, நீ இப்படி பாவம் செஞ்சிருக்க, அட்டுவணியம் பண்ணிருக்க, எத்தனை பேர் தப்பா பேசியிருக்க, இப்படி கத்தர் கொடுப்பார். கத்தருல மறந்துட்டாரு, கத்தவர்களா கொடுக்க மாட்டார். கத்தர் ஜபத்தை கேட்க சொல்லி என்ன பண்ண உன்னை நியாய பிரமாதத்தை கொடுத்து உன்னை பிரிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சேரவிடாத மடிக்கு ஒரு அன்பை விட்டு பிரித்து எடுத்துடுறான். சொல்ல ஆகுது. அதே சொல்லாரு, உண்மையில கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருக்கு பாடுறாரு. வெளிப்பட்ட வித்தியாசத்துல சொல்ற, உண்மையில எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆதியை கொண்ட அன்பனை விட்டு விலகிட்டே. ரசிக்கப்பட்ட புதுசுல எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷனா இருக்கும். ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஊழியம் பண்றது, அன்னைக்கு நம்ம சபைக்கு போறது, எல்லா சபை மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப ஐக்கியமா இருக்கும். ஆனா நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்துல வர வர அந்த ஐக்கியம் நேர இருக்கிற ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற மாதிரி இருக்கும். ஜபம் கம்மியாயிடும், பைபிள் படிக்கிறது கம்மியாயிடும், ஆண்டவர் தேர்வு கம்மியாயிடும். ஏதோ கடமைக்கு நானும் போனேங்க வந்தேங்க, அப்படி ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியன் தான் இருக்கீங்க, உண்மையில கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீ சொல்ல எல்லாம் தேடி போற,
எல்லாரும் முக்கியம். பணம் முக்கியம், வீடு முக்கியம், பிள்ளைங்க முக்கியம், பணம் முக்கியம், எல்லாம் முக்கியம் எனக்கு தெரியும். அதெல்லாம் அவர் கூட கொடுப்பேன். அதான் என் ராஜ்யத்தில் அவருக்கு தானா வரும் ஹேண்டட் எல்லாமே. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. முதலாவது என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு. அல்லேலூயா. அதனால இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு கொடுப்பார் என்று. அல்லேலூயா. அப்படின்னு சொல்ற இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க என்றாரு. ஆமென். ஆமா, என் சமூகத்துக்கு வரும்போது சொல்லு, பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தை வருகிறேன் பிதாவே. முடிக்கும் என்ன சொல்றோம்? இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் என்றோம். என் நாமத்தை எது கேட்டாலும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் என்றார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதே எழுதிருக்கீங்க. 115 படிச்சு பண்ணோமோ. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னா என்ன பண்ண சொல்லிருக்கேன்? முதலாவது எண்ணங்களை மாத்துங்க. நம்மளாம் மாம்சத்துல வாழ்றோம். நம்மெல்லாம் அன்னைக்கு நிறைய பிரச்சனை குடும்பத்தில் பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், கவலைகள் வருது, பலவீனங்கள் வருது, குறைவு வருது. அதை என்ன பண்ண கண்ணில் பார்த்து இதுதான் நம்மளுடைய நிரந்தரம், இப்படிதான் வாழ்ந்து இருக்கணும், அப்படியே கடந்து வந்திருக்கேன், இனிமேல் இப்படியே இருக்க, இது மாறாத போல இருக்கு, இதுதான் என்னுடைய செட்டெக்ஸ், இதுதான் நான் இப்படிதான் இருக்கணும். நான் என்ன பண்றேன்? பிதாசா சொல்றான், என் மைண்ட் என்ன சொல்லுது? முடிவு பண்ணுது, இதுதான் உங்களுடைய சூழ்நிலை, நீ இப்படிதான் இருக்கணும், நீ குறையப்பட்டவ, நீ தள்ளப்பட்டவ, நீ எதுக்கு உதவ மாட்ட, யாரும் விசாரிக்கல, அன்பு காமிக்கல அப்படி சொல்லிட்டு அநேக எண்ணங்களை தோணுது எனக்குள்ள. நானும் சொன்ன எண்ணத்தை மாத்து, நான் ஆசீர்வதிக்கிறோம்னா முதலாவது தான் பண்ணுவோம், எண்ணத்தை மாத்துன்றாரு. எண்ணத்தை மாத்தி வார்த்தையை விசுவாசமா நீ அறிக்கை செய், கண்டிப்பா நீங்க நல்ல நாட்கள் பார்ப்பீர்கள் நீங்கள். அல்லேலூயா. அது பேதுரு சொன்னார், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க அழைக்கப்பட்டது ஆசீர்வாதத்தை சுதந்திரಕ್ಕೆ அழைக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கலாத்தியர் 3:14 சொல்லுது, ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதி. நம்மள யாரு? யூதர்கள் கிடையாது. நம்ம யாரும் யூதரும் கிடையாது. எந்த நாட்டாக யாரும் யூதரும் கிடையாது. யூதருங்க இஸ்ரேல்ல இருக்காங்க, அவங்க தான் உடன்படிக்கைக்கு பங்காளிகள். நம்மள அந்நியர்கள், நம்ம புறஜாதி. ஆனா கதை சொன்னாரு, அந்த ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் அவனுக்கு போச்சு, இப்போ உனக்கு வரப்போகுது. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி அது 12 இருக்கு, வெள்ளியும் பொன்னியும் சீமா போல இருந்த ஆபிரகாம் பூமியை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவனை வர்த்திக்க பண்ணினாரு, எல்லையை விரிவாக்கினாரு, சந்ததியை பெருக செஞ்சாரு. அல்லேலூயா. சொன்னாரு, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நீங்க தான் இஸ்ரவேல், உங்க சந்ததி ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். உங்க மேல சாபம் கிடையாது, எந்த நாயப்பரோ சாபம், தலைமையில சாபம், தலைமையில கிடையாது. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் உலக போன்ற முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நித்திய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் உங்களை. அல்லேலூயா. வசனம் படிக்கலாமா? அது அங்க 115:9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்கள் துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் படிச்சு பாரு, சங்கீதம் 115, சங்கீதம் 115 படிச்சு பாருங்க வீட்டில் போயிட்டு. அல்லேலூயா. கத்தவங்க நல்லா வைப்பாங்க இந்த மாசம். உங்களை எங்கெல்லாம் கருவை பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் ஜெபம் பதில் வராம இருக்கோ, கத்து இந்த மாசம் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, சம்பூர்ணமா நீ சாப்பிட்டு திருப்தியாகி நிச்சயம் இருக்கும்படி, உன் தேவைகளை சந்தித்து, உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உன் வருமானத்தை ரசிக்க செஞ்சு நீ நல்ல நாட்டில் காணும்படி கத்துவம் பெருகவே உங்களை பெருக செய்வார் உங்களை. ஆமென். அப்ப நமக்கு ஒரே காரியம் தான், மரித்த லாசருவை எழுப்ப ஆண்டவரால் கூடும். ஆனா கல்லை புரட்டுங்கள் என்னாரு. ஆமென். அது போல நம்ம ஆசிரியப்படணும்னா, நல்ல நாட்டை பார்க்கணும்னா எண்ணத்தை மாத்து, வாயை மாத்திட்டு கோவப்படாத, ஆவின் கனிகளோடு நிறைந்தது. என்னை போல வார்த்தை கீழ்ப்படி, நீ அப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சனோ அதே போல என் வார்த்தையை கீழ்ப்படி, என் அழைத்தோரை நீ பின்பற்றி வா. அல்லேலூயா. என் நாமத்தில் கேளு. ஆமென். நம்ம நாமம் இப்படிப்பட்ட நாமம் தெரியல நமக்கு, அதுதான் விஷயம்.
வானத்தில பூமியிலும் பூமியின் மேலங்கும் வாகனத்தின் மேலும் என் நாமத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறான்றாரு. அதிகாரம், அத்தாரிட்டி. அல்லேலூயா. தெரிஞ்ச பெரிய பெரிய விஐபில இருக்காங்களே, பிசினஸ் மேக்கர்லாம் இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவங்க விஷயங்கள் குரூப் யாரும் தரமாட்டாங்க, யாருக்கும் தரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இப்போ அம்பானி இருக்காரு, பணக்காரர், அவர் சொல்றாங்க அவர் விஷயங்கள் யாரும் தர முடியாது. அவர் தரதா இருந்தா ரொம்ப அவருக்கு தகுதியான விஷயங்கள் கொடுப்பாங்க. ஆட்டோ ஓட்டர் விஷயங்கள் கொடுப்பாரு, ஆட்டோ ஓட்டருக்கு என்னப்பா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவரு வெரி ரிச்சஸ்ட், அவர் ஸ்டேட்டஸ் வேற. ஆனா சொன்னாரு, என் நாமத்தில் நீங்க யாரும் என்னது யாருக்கெல்லாம் சரி நாமத்தில் விசுவாசம் கொடுப்பாரு. அல்லேலூயா. இவர் பெரியவர், இவரே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றி உண்டாக்கிற சர்வ வல்லமை யெகோவா இவர் நாமம். என் நாமத்தை பயன்படுத்த என்றாரு. அல்லேலூயா. வியாதி சொல்லு, வியாதியை எப்படி வருவனே? பிசாசு உங்களுக்கு தகப்பன் கிடையாது. பிசாசு உங்களுக்கு தகப்பன் கிடையாது. யார் சொல்ற ஆண்டவர்? என் நாமத்தை யாரால விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள் என்றாரு. எல்லாரும் சொல்ற ஆண்டவர், என் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் தகுதி கொடுக்க சொன்னாரு. உலகத்தில் எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆண்டு பிள்ளைங்க கிடையாது. அவங்க வேதாகம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு. பிசாசே, நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் என் வியாதி கொடுக்க அதிகாரம் இல்லை, என் சாபத்தை கொண்டு அதிகாரம் இல்லை, எனக்கு வறுமையை கொண்டு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் ஓடி போவான். சொல்லுங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க பயப்பட தேவையில்ல. கர்த்தர் அதை பறிச்சிட்டாரு, கோலமாக்கிட்டாரு. அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் நடுவே இந்த கையெழுத்தை அவர் ரத்தத்தினால கழுவி நம் நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து எடுக்கும் போதே அவன் அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. ஜீவிக்காலமெல்லாம் மரணம் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உண்மையை மென்னிய விடுதலையாக்கும்படி மரணம் இல்லாதவர், மாசற்றவர், பரிசுத்தமுள்ள தேவன் உன்னை போல என்னை போல மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து இந்த புழுதியான பூமியில நடந்து திருந்து உன்னையை என்னை தேடி வந்து நம் பாவ செய்து ரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்த படைத்து பிதாவுக்கு முன்பாக ராஜாவாக ஆசாரிக்கிறார், நிறுத்தினார். அல்லேலூயா. யாரும் சபிக்க முடியாது உங்களை. அல்லேலூயா. எந்த சாபம் மாதிரி பலிக்காது, எந்த சாபம் பிள்ளைகள் வராது, எந்த சாபம் தலைமை வராது. அல்லேலூயா. ஆமா, பிள்ளையாம சபிக்க சொல்றாங்க, முடிச்சிடுறேன். பிள்ளையாம சபிக்க சொல்றான், சபிக்க முடியல. இல்ல இல்ல, இவங்க தேவனா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் கனவு மேல இருக்கு, தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தர் ஆசீர்வதி எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிச்சவன நான் எப்படி சபிக்க முடியும்? அவன் தேவனை போலவே இருக்கான், அவனுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அவன் இயேசுவை போலவே இருக்கான். அல்லேலூயா. யாரும் சபிக்க முடியாது. நீங்க விலையேற பெற்றவர்கள் நீங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். ஓ நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ. தேவன் ரொம்ப நல்லவருப்பா. அவரு எல்லா வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்று உள்ளது. பிதாவே, நாங்க சொல்லும் போது நீங்க பரலோகத்தை சொல்றீங்க பிதாவே, ஆமென் ஆமென் சொல்றீங்க. அப்படியே ஆக கலவுது தகப்பனே. காரணம் இல்லாம சாபம் அது அடைக்கலாம், குருவி பறந்து போகுமா? அது வாசப்பட தங்காது சாபம். உங்க வீட்டுல அது ஒரு சாபம் தலைவிரிச்சு ஆட முடியாது. அந்த சாப தலையை இயேசு கல்வாசி நசுக்கி போட்டார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி கொடுக்க உடைச்சிட்டாரு. மரணத்தை சொன்னார், மரணமே கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. இவர் நீடித்த ஆயுசு நாட்க உடையவர். இவர் நாம் அல்பா ஒமேகா, ஆதி அந்தமா இருக்குன்னு சொன்னார். மரித்தேன், ஆனால் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுக்கோள் கைகள் எழுந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கிட்ட சாவி இருக்கு. எந்த மரணம், எந்த தீமை, நாச மோசங்கள், சாபங்கள் இந்த பொல்லாத பூமியில எந்த ஒரு தீமையான காரியமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்கவோ நெருக்கவோ ஒடுக்கவோ கட்டவோ முடியாது. உனக்கு பெரியவர். நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை ஆனவர்கள், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரர், நீங்க பரிசுத்தவங்க பிள்ளைகளா இருக்கீங்க, தேவனுடைய குமாரத்திகளா இருக்கீங்க, தேவனுடைய இளவரசிகளா இருக்கீங்க, ஆமென். ஆபிரகாம் சந்ததியா இருக்கீங்க.
ஓ ஹalleluya ஹalleluya சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஓ ஆதியிலே இந்த தேவன் அப்பாடி, ஆதியிலே வார்த்தை தேவன் எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. ஒரே மாம்சம் வெளிப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியானீரே. அதுவே எங்க பாவ நிறுத்தி கடனே ராஜா, எங்க பாவ நிறுத்தி கடனே, இந்த நேர்த்தி கடனே ராஜா எங்களுக்கா நீங்க செலுத்தினீங்களே ஆண்டவரே, நீங்க செலுத்தீங்களே. எங்க மேல தேவ கோபாக்கிறேன் ஆண்டவரே, உங்க மேல சுமத்தப்பட்டதப்பா. அந்த உங்க சரீரத்துல பாவம் சுமத்தப்பட்டு அந்த பாவத்தை சிலுவை தண்டித்தீர் ஆண்டவரே. ஓ நமக்கு நன்றி 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 சொல்கிறேன் கர்த்தாவே. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலையாக்கி கேள்விருக்கப்பா. ஓ நன்றி நன்றி. நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுப்பாரு சொன்னீங்களப்பா. நித்திய ஜீவனாவது நீங்க நித்தியோடு வாழும்படி உங்களுக்கு ஜீவன் இருக்கணும்ல, அந்த ஜீவனுக்குள்ள வந்தார் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நரகத்தினால ஓடிக்கொண்டிருந்த உன்னை அவர் தூக்கி எடுத்து அன்பில் கயிற்றுதான் இழுத்து, ஓ ஹல்லேலூயா, தேவன் சொல்லியிருக்கிறாரே, நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் நான் எடுத்துக் கொள்வேன் என்று என் அன்பில் கயிற்றினால் கட்டுவது சொன்னாரே. ஆமே. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தே, என் காரணம் கேடகத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். பிரியமே, என் ரூபகதியே, உன் உள்ளங்கள் வாழ்ந்திருக்கிறேன். உன் ஒன்றை குறித்து கவலைப்படாத, ஆத்மாவே சோர்ந்து போகாத, ஆத்மா எதிர்க்கிறது கலங்குற, எதிர்க்கிறது பயந்து கொண்டிருக்க, எதிர்கொண்டு அஞ்சு கொண்டு இருக்க, நீ நான் சொல்ற ஒரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறது காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கிறாரு. அதனால் விசுவாசியே நீ கேளு, விசுவாசியை உலகில்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர் யார்? உன்னுடைய விசுவாசமே, உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா. ஆமென். உனக்கு விரோதமாக மந்திர வாய்க்காது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த சூனிய வாய்க்காது, விசுவாசம் தந்திரங்கள் வாய்க்காது. உனக்கு இருக்கிறார் மகா பெரியவர் அவர். நீங்கள் வானத்தை பூமியை படுத்த கத்துறாதீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்கிறது. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. உங்கள் இதயம் கலங்காவலம் பயப்படாமல் இருப்பதாக விசுவாசமாக இருங்க. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான பிரச்சனை, நீங்க சுற்றி இருக்கிற பாவங்களை தள்ளுங்க. நீங்க இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்யுங்க. விசுவாசமாக போகும்போது வரும்போது வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை தியானிங்க. வார்த்தையால் தேவன் அவர் நாமத்தை வைத்த வார்த்தை கட்டுப்படுகிற தேவனா இருக்கிறார். வார்த்தை கட்டுப்படுகிற தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அது வார்த்தை தான் ஆவியா இருக்கு, அது வார்த்தை தான் ஜீவனா இருக்கு. அப்போ அந்த வார்த்தை நீங்க உங்க வீட்டு பேசும்போது, அந்த வார்த்தை வீட்டு பசங்க பண்ணும் போது, அந்த வார்த்தை ஒவ்வொரு விதை, அது கண்டிப்பா அந்த விதை முளைச்சி வரும். அது ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நீ பெரியவரப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே. சோதரன் சோதரன் கர்த்தர் உடன்படிக்கை நினைவுக்குள்ள தேவனா இருக்கிறார். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. உன்னை குறித்து நினைவு ஒன்றுக்குள் தீவைக்கல்ல, எல்லாம் சமாதான நினைவு சொன்னீங்களப்பா. நீ அறியாததும் உன்னை எட்டாதவன் பெரிய கால் நான் அறிவிப்பேன் சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நடக்கும்போது ஈபிஎஸ்க்கு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மே 1 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிற ஈபிஎஸ்க்காக கருத்து வைக்கிறோம் ஆண்டவரே. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கிறோம் ஆண்டவரே. விளைக்கச்சில் கத்த நீர் அனுபவப்பா. சோதரம் 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 கத்தாவே ஆண்டவரே. அநேக பிள்ளை கொண்டு வாங்க அப்பா, சுவிசேஷம் அறிவிக்கிற அப்பா கேபிரியல் தேவசேனை அப்பா ஆண்டவரே. கேபிரியல் தேவசேனை புறப்பட்டு போய் எங்களுக்கா நியமிக்க பணிவிட ஆவிகள், பணிவிட ஆவிகளை வேலை வாங்குறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் எங்களுக்கு நியமிக்க பணிவிட ஆவிகள் புறப்பட்டு போகட்டும் அப்பா. நான் விதைச்ச இடத்துல ஆத்மா கொண்டு வரும்படி, சிறப்புகளை கொண்டு வரும்படி நாங்கள் கட்டளைகிறோம் இயேசு நாமத்தினால். இயேசு நாம கட்டளைகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். சோதரன் சோதரன் கர்த்தாவே. சபை நிரம்பட ராஜா, இடம் கொள்ளாமல் போக மட்டும். வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பிள்ளைகள் நிரம்பாகட்டும் ராஜா, பிள்ளைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு விதையும் அப்பா முளைச்சி வரும் ஆண்டவரே. இல்ல உங்க வார்த்தை ஜீவன் இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஆண்டவரே. ஓ நமக்கு நன்றி சொல்ற. பிள்ளைகளெல்லாம் ரசிக்கப்படணும், பிள்ளைகளெல்லாம் தொடப்படணும்ப்பா. பிள்ளைகளெல்லாம் இயேசு அன்பு ருசிக்கணும் ஆண்டவரே. நல்ல நிலத்துல இறுதியமாக நிலத்துல வார்த்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. விளைய செய்யும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்முடைய கவசல கொடுக்க ஆண்டவரே. விளக்கினால் அல்ல, பராக்காமத்தால் அல்ல, உம்முடைய ஆவியாளாக சொன்னீரே. சேவைகள் கத்தாவே அப்பா, நீங்க புரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்க என்னதான் ராஜா நாங்க சொல்லிக் கொடுக்கலாம்,
டான்ஸ் ஆடலாம், மெமரிகள் சொல்லலாம், வசனங்கள் சொல்லலாம், டிராமா காமிக்கலாம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரியணும்னா நீங்க புரிய வைக்கணும் ஆவியானவரே. எங்க பிரசங்கமோ எங்க பலனோ எங்க ஆற்றலோ இல்ல ஆண்டவரே. அப்பா எங்க கிரியை யாரும் ரசிக்க முடியாது ஆண்டவரே. நீங்க வேணும்ப்பா ஆவிய பிரசவத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளெல்லாம் தொடப்பட்டு அன்பினால் இழுக்கப்பட்டு பரிசுத்தால் பெற்றுக்கொண்டு உள்ளான மனசு உயிர் பெற்று கண்கள் திறக்கப்பட்டு செவிகள் திறக்கப்பட்டு இதயம் திறக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று பிள்ளைகள் விசுவாசிக்க கர்த்தர் அற்புதம் செய்வதாக ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நேற்று தினம் ஜெபிச்ச ஆண்டவரே, வெயில் அதிகமா இருக்கு, இயற்கை சூழலை மாற்றிக்கொள்ள சொன்ன ஆண்டவரே. யோசுவா கட்டளையிட்டாங்க, நடந்தது போல ஆண்டவரே. நான் சொல்றது சொன்ன ஆண்டவரே. அப்பா நீ சொன்னால் சொன்னபடியாக சொன்னீங்க ஆண்டவரே. எங்க இயற்கை சாதகமாக ஒரு ஜில்லஸ் கொடுத்துருக்கீங்கப்பா. அப்பா மழை வரக்கூடாது ஆண்டவரே. எங்க ராஜா இங்க மழை வரக்கூடாதுப்பா. எங்களுக்கு நீங்க மாற்றி கொடுப்பீங்க ராஜா. நீ 10 நாள் ஆண்டவரே சப்பா மழை வராத வரைக்கும் ஆண்டவரே ஒரு டைம் கண்ட்ரோல் எங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலப்பா பகலில் மேகஸ்தமமாக 40 பரப்பால் ஆண்டவரே 40 கிலோமீட்டர் மொபைல் ஏசி ஆண்டவரே மேகஸ்தமமாக இருந்தீங்கப்பா. அப்பா அது போல எங்களுக்கு ஆண்டவரே நீ மேகஸ்தமமா இருக்கீங்கப்பா. நான் உன்னையும் உன் வீட்டை சுற்றி மேகஸ்தமமாக அக்கினி ஸ்தலமாக சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை வழிநடத்தும் தேவனாய் கர்த்தர் நானே சொன்னேன். அதற்காக நன்றி. ஊழலுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள், பொல்லாத மனுஷர் யோசனைகள், ஆயுதங்கள், எண்ணங்கள் ஒன்று வாய்க்காத போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒருவேளை வருவார்கள் 7 வரை புறப்பட்டு போக சொல்லினாண்டவரே. இன்னொரு தேர்வில் காணாதிருப்ப சொல்லிடாண்டவரே. இன்று கண்டு எகிப்தியை என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லுதே. நீங்க நின்று கொண்டு கர்த்தரை ரட்சிப்பை பாருங்கள். நானே தேவன், நானே கர்த்தர், என் எல்லாமே கண்மலை யார், என் எல்லாம் ரட்சகர் யார். அல்லேலூயா. ரே 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 பா ரா பா கலா பா மார்கலா தோரா லாமா ஹங்கோ. உங்களோடு கூட நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும். எந்த ஜாதியும் செய்யாத அற்புதத்தை உன்னை கொண்டு, உன் கருத்தை கொண்டு, உன் வாயை கொண்டு நான் செய்வேன். யாரால வார்த்தை விசுவாசிக்கிறாங்களோ நான் உன் வாயை கொண்டு அற்புதங்கள் செய்வேன், அதிசயங்கள் செய்வேன். நீ சொன்னால் வானத்தில் பூமியிலும் எல்லாம் கீழ்ப்படையும். என்னை விசுவாசி என்னை காட்டிலும் பெரிதான கிரிகளை செய்வான் சொல்லினாண்டவரே. ஓ விசுவாசிக்கிறோம். இயேசு வல்லமுள்ள நாமம், அதிகாரமுடைய நாமம் ஆண்டவரே. வாய்க்காது போகட்டும் அப்பா. சபையை சுற்றின உருவையை பட்டியலில் தேவ தூதருக்கு கட்டளைக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் நன்றி செலுத்தணும்ப்பா. எல்லா கூட்டிக் கொண்டு வாங்க. டீச்சருக்கு தேவை ஞானம் கொடுங்க, பலனை கொடுங்க, சமாதானத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அருமையா நீங்க நடத்தி கொண்டு வருவீங்க. அதற்காக நன்றி நன்றி செலுத்த கர்த்தாவே. சப்பா வர மே 4ஆம் தேதி ராஜா சட்டமன்ற எலெக்ஷன் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு இருந்ததுக்கு ஏற்ற ராஜா ஆண்டவரே. கர்த்தருக்கு கீழ்படுகிற ராஜா ஒரு மனுஷன் நீங்க ஆண்டவரே. முழுக்குறிச்சிட்டீங்கப்பா. நீங்க முழுக்குறிச்சிட்டு நாங்க கல்ல பார்க்கல, நான் காதுல கேட்கல. ஆனா உங்களுக்கு தெரியும் 1000 வருஷத்துக்கு காதுகிற தேவனப்பா. நீங்க ஒரே நாள் 1000 வருஷம் பார்த்து சொன்னீங்க. ஆனா யார் சீமா வரப்போறாங்க மே 4ஆம் தேதி, யார் சீர்ச்சி உட்கார போறாங்க நீங்க அறிந்து விட்டீங்க ஆண்டவரே. கர்த்தர் நன்மையாலே தருவேன். எந்த நன்மையான ஈவும் எந்த புகழமான வரமும் பரத்தி ஜோதி பிதாவிற்கு உண்டாக வருகிறது சொன்னீங்களே. கர்த்தர் நன்மையாலே தருவார். உன் இருதம் கலங்காமலும் பயப்பட இருப்பதாக சொன்னீங்களே. ராஜாக்கள் இருதயத்தை நீர்க்கால் ஓரமாய் திருப்பதே தேவனீங்க. ராஜாக்கள் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது தேவனாண்டவரே. கர்த்தருக்கு கீழ்ப்படி மனசை கொடுத்துட்டீங்கப்பா. அப்பா நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நமக்கு கோடி கோடி சோத்திரம் நன்றி. சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே இந்த காலை வேலை அடைக்கலமா நம்பி அப்பா உடன்படிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தர் அடைக்கலமா ஓடி வந்திருக்காங்கப்பா. நீ சொன்னீரே அடைக்கலமா ஓடுவதற்கு மாறால் 2 காரியம் இருக்கு. ஒன்று மேலான உடன்படிக்கை. நீங்கள் ஆபிரகாம் பார்க்கிறது நீங்கள் விளையாட பெற்றவர்கள். நீங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு மிருகத்தில் ரத்தத்தினால் உடன்படிக்கை செஞ்சார்.
ஆனா உனக்கோ எனக்கோ நம்முடைய சொந்த குமாரன் இயேசு ரத்தத்தினாலே மேலான விடுதலைக்கு மேலான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக, கீழாகாமல் உங்களை மேலாக்குவதாக. எல்லாரும் ஆமென் பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் களஞ்சிகள் நிரம்பி வழிய செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பிரசன்னம் உங்கள் முகத்தை ஒளிப்பதாக. கர்த்தர் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவாராக. வியாதியை விளக்குவாராக. உன் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாராக. உன் தேவைக்கு அதிகமானவரா யோகவா ஈரவாக, யோகவா ராஃபாவாக, யோகவா சமாவாக, யோகவா மேய்ப்பதாக, யோகவா சாவமாக, யோகவா தேவனாக. இந்த தேவன் மாறாதவர். உன்னோடு கூட இருப்பார், உன் குடும்பத்தோடு இருப்பார், உன் கணவரோடு இருப்பார், உன் பிள்ளைகளோடு இருப்பார். அனைத்து மிக நல்லவரா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ராஜாவிட மாப்பிச தொட்டியும் என்னையும் ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. அந்த சாரியமாக வழியை வைத்த ஆண்டவரே, என்னையும் மாவும் குறைபாடு ஆண்டவரே பெருக செய்த தேவன் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உன் ஜனங்கள் மீது ஆசீர்வாதம் பேசுகிறேன் ஐயா. ஒரு மாப்பிச தொட்டியும் என்னையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பெருகுவதாக, எனக்கு பெருகுவதாக. நீ ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தியாக நிச்சயம் இருக்கும்படி 1000 திராட்சை புரண்டு போடுவதாக ஆண்டவரே. இவன் களஞ்சியங்கள் பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழிந்து போடட்ட ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இவர் வானத்தில் போய் பறந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியவர்களுக்கு தேவனுடைய கரத்தில் ஒவ்வொரு அமர்வதாக. அது எசேக்கியா தீர்க்கதரிசி மீது தேவனுடைய கரம் அமர்ந்தது போல இப்போது அமர்வதாக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஓ எல்லா தீமைக்கும், எல்லா பயத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா திகிலுக்கும், எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் விலக்கி காப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்துமாவை சோர்ந்து போகாது, ஆத்துமாவை பயப்படாது. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு. உன் அழைத்தவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, இவர் உயிரோடு கூட இருக்கிறார். மகா பெரிய தேவன் இவர். இவர் இந்த தேவன் ஆவியா இருக்கிறாரு. உனக்குள் விழாய் உன் தேவனா இருக்கிறாரு. நீ ஒரு ஜனமா இருக்க. நன்றி. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. இவர் நல்ல மேய்ப்பனாக உன் கூட இருப்பார். உள்ளம் புறமும் மேய்ச்சலை காண செய்வார். இவர் நீதின் பாதை நடத்துவார். அதனால் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் பாத்திரம் நிரம்பி வழியுமா, சுகம் நிரம்பி வழியும். இயேசுவின் நாமத்தினாலே ரீவா குரா மஹது சுகம் நிரம்பி வருவதாக, சுகம் நிரம்பி வருவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் இவர் தங்கியிருப்பதாக ஆண்டவரே. அதை விட்டு ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. சோதனைக்கு உட்கொள்ளாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ள மாட்டவரே. சோதனை உட்கொள்ளாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ள மாட்டவரே. இவர் ஆசீர்வதித்து எல்லையை விசாலமாக்கும் அப்பா, எல்லையை விசாலமாக்கும் ஆண்டவரே, எல்லையை விசாலமாக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ வானத்தில் மதகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார் ஆண்டவரே. இரும்பு காப்பாக முறியெடுத்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காலத்து பொக்கிஷத்தையும் உழைப்பிட புதவரையும் நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லுகிறார் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதிரி செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் கைகள் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள். பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். வழியை இல்லாமல் போக கர்த்தருக்காக புதிய வழியை திறப்பார். புதிய வழிகளை திறப்பார். புதிய வழிகளை திறப்பாராக. இதோ உங்களுக்கு ரொம்ப திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். அது ஒருவரை கூட்டால் சொல்லுறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் விளத்தோட போ. பராக்கிரமசாலி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் வார்த்தையை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உன் தாய் மறந்தாலும், உன் தந்தை மறந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை கீழே தள்ளினாலும் சொல்லாது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருவாரவர். ஓ உனக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தர் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வீட்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வியாபாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர் அப்பா.
நன்றி செலுத்துகிறோம். நீ இப்போது இருக்கிற பார்க்கிறோம் இன்னும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக பெருகும்படி பிதாக்கள் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து நீதி நிகழ்ச்சி பெருக செய்வதாக, வர்த்தக செய்வதாக. வானத்து பணியினாலும் பூமியின் கோமையினாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தை கொடுத்து சம்பூர்ணமாக நீங்க பணத்தை நீங்க என்ஜாய் பண்ணும்படி, நன்மையை புசிக்கும்படி சம்பூர்ணமான தேவன் சம்பூர்ணமாக கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென் ஆமென். உங்கள் குறைவெல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தில் வழியே குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன், வளர்ச்சியை செழிப்பாக்குகிற தேவன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறேன் சப்பா. அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. நன்மையினால் நிரப்பங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கண்மலை தேனியினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் தகப்பனே, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உன் ஜனங்களை திருப்தியாக்க சொன்னீரப்பா. ஆண்டவரே, உன் தகப்பனா யாக்கோபு சோதரத்தால் நான் போஷிப்பை கர்த்தர் சொன்னீரே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக சொன்னீங்களப்பா. பெரிய ஜாதி ஆக்குங்க, இன்னும் பெருகணும், இன்னும் உயரணும் ஆண்டவரே. எல்லா வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவு விலைக்கு பாதுகாத்து ஆண்டவரே, துன்பத்துள்ள நாட்களுக்கும் துன்பத்துள்ள வருஷங்களுக்கும் அது பச்சை கிளைகளும் உசுக்கொண்ட பூச்சிகளும் இனி அவர் பணத்தை சாப்பிடாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்டா சொன்னீங்களப்பா. தந்திரக்காரனை தண்டிக்கிறதா இருக்குங்கப்பா. தந்திரக்காரை தண்டிக்கிறது நீங்க ராஜா. அவனுடைய சாப பிசாசு, தத்திர பேய்க்கு, வியாதி பிசாசுக்கு என் ஜன வீட்டுல அதிகாரம் இல்லை. அவன் ஆளுங்க முடிஞ்சு பிசாசே, ஆளுங்க முடிஞ்சது, ஆளுங்க முடிஞ்சது சாத்தானே. அதே லேட்டு சொல்லுங்க எல்லாரும். பிசாசே ஆளுங்க முடிஞ்சது, வியாதியே உன் ஆளுங்க முடிஞ்சது, சாபமே ஆளுங்க முடிஞ்சது, தத்திர பேயே ஆளுங்க முடிஞ்சது, பாவ பிசாசே ஆளுங்க முடிஞ்சது. நான் நீதிமான், நாம் தேவ நீதி. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொன்னீங்களப்பா. உன் பாவம் கல்லெறாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போக சொன்னீரேன். ஆமென். நன்றி நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பா. இடம் கொள்ளால் போடப்பட்டு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் காணிக்கையும் தசமபாகத்தை கொடுப்போம். அவருக்கு கவர் கடனை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை செய்து கொடுப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்துல உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குன்னு சொன்னீரே. இனி கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். மகளை விடுத்திடுவாய், நான் விளைய செய்வேன், மகனை கொடுத்திடுவாய், களி கூற செய்வேன், நீ விதைத்திடுவாய், நான் விளைய செய்வேன், நீ கொடுத்திடுவாய், களி கூற செய்வேன். உன் எல்லை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளவாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அது தடை செய்யாது. உன் எல்லை விரிவாக்கு, உன் கயிறுகளை
நீளமாக்கு உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அது தடை செய்யாதே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவோ, இவருவரும் புறமே தள்ளுவதில்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நல்லவர்கள் எங்க அழைக்கல, நாங்கள் நல்லவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கலப்பா. நீங்க அழைத்த கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க ஒரு போல எங்க தள்ள மாட்டீங்கப்பா, வெறுக்க மாட்டீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. எசப்பா, அப்பா, இந்த விபிஎஸ்க்கு ஆண்டவரே, தேவைக்குமே அதிகமானவரா நீங்க இருந்து பிள்ளைகளுக்கு எல்லா நற்காலையும் சிறந்தவர், பெரியவர். நீ பெஸ்டா கொடுப்பீங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல காலத்து கிஃப்ட கொடுக்கும்படி, நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கும்படி 19 நாட்களில் கர்த்தர் நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டு ஆண்டவரே, நாங்க மிச்சமிட தக்கதாய் ஆண்டவரே அநேகரை கொடுக்கும்படி நீங்க எழுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகர் கொடுக்கும்படி ஆண்டவரே அப்பா எழுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.